கடத்தி பொற்கோளம் ஒன்றில் காணப்படுகின்ற மின் அழுத்தம் எவ்வாறு மாறுபடும் என்பதை பார்ப்போம். அதுக்கு முதல் கடத்தி பொற்கோளம் ஒன்றுக்குள்ள உள்ள மையத்தில் வைக்கப்பட்ட ப்ளஸ் கியூ ஏற்றம் சம்பந்தமான கேள்விதான் இது எஸ்ஏயாக 2011 எலக்ட்ரிக் ஃபீல்ட் எஸ்ஏ கொஷனாக வந்த ஒரு பகுதி. நிறைய பேருக்கு இதில் கொஞ்சம் குழப்பங்கள் காணப்படுறதால் இதை கொஞ்சம் ரைட். முதலாவது பிள்ளைகள், ஒரு கடத்தி கோளம் மையத்தில் ஏற்றம் வைக்கப்பட்டிருந்தால் இந்த ஏற்றம் தூண்டப்படும். எப்படி தூண்டப்படும் என்றால், இதில் மையத்தில் ஏற்றம் ப்ளஸ் கியூ இருந்தால் இதன் உள் ஓட்டில் மைனஸ் கியூ ஏற்றம் தூண்டப்படும். அப்படியே வெளியோட்டில் ப்ளஸ் கியூ ஏற்றம் தூண்டப்படும். வெளியோட்டில் ப்ளஸ் கியூ. அழுத்தம் எப்படி நீங்கள் காண வேணும் என்றால், எப்போதும் எல்லா அழுத்தமும் மையத்தில் குவிந்துள்ளதாக கருத்தான் நீங்கள் என்ன செய்ய வேணும்? அழுத்தம் காண வேணும். இந்த பிளஸ் கியூ ஏற்றம் மையத்தில் இருந்தால் என்ன அழுத்தம், இந்த மைனஸ் கியூ ஏற்றம் மையத்தில் இருந்தால் என்ன அழுத்தம், இந்த பிளஸ் கியூ ஏற்றம் மையத்தில் இருந்தால் என்ன அழுத்தம். ஒவ்வொரு ஏற்றத்தையும் மையத்தில் நிலைநிறுத்தியதாக அழுத்தம் காண வேணும். இந்த புள்ளியை நான் இன்னர் சர்ஃபேஸ் வி இன் எடுக்கிறேன். வி இன், இந்த வி இன்ல காணப்படுகின்ற அழுத்தம் இந்த மைனஸ் கியூ மையத்தில் இருந்திருந்தா என்ன அழுத்தம் வருமோ அது இந்த உள் மேற்பரப்பில் அழுத்தம் மாதிரி பெறும். ஸோ அவர அளவு மைனஸ் கியூ, உங்களுக்கு அழுத்த சமன்பாடு தெரியும் எல்லாருக்கும், 4πε0 உள் ஆர் ஏ நான் ஸ்மால் ஆர் எடுக்கிறேன், 4πε0 ஆர். வெளியாரைய கேபிட்டல் ஆர் எடுக்கும். ஸோ வெளியோட்டில் வி அவுட், வெளியோட்டில் உள்ள அழுத்தம் பிளஸ் கியூ 4πε0 இன்டூ கேபிட்டல் ஆர். ஸோ இந்த சமன்பாடு தெரியும் வெளியாவே. உள்ளோட்டிலையும் அழுத்தம் தாக்கும், வெளியோட்டிலையும் அழுத்தம் தாக்கும். இல்லை கொஞ்சம் குழப்பமானதாக இருக்கும் பார்க்க, உங்களுக்கு கொஞ்சம் திரும்ப பாருங்க, டவுட்டானாங்க. சரியா? இப்போ 5 புள்ளிகள் தராங்க, ABCDE. உங்களுக்கு ஒன்று தெரியும், கடத்தி கோளமாக இருந்தால் அதில் மின்புலச்சரிவு 0. மின்புலச்சரிவு வந்து காணப்படாது. என்ன காரணம்? கடத்திகளில் நிலையான ஏற்றங்கள் இல்லை. நம்ம படிக்க போகிறது நிலை மின்புலம், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ நிலையான மின்புலம் காணப்படும், நிலையான ஏற்றம் இல்லை. அங்கே வந்து கடத்திகள் ஏற்றம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறதால நிலையான ஏற்றம் இல்லை. அதனால் அதுக்குள் நிலை மின்புலம் காணப்படாது, நிலையான ஏற்றம் இல்லை. ஸோ முதலாவது, இப்போ நீங்கள் ஏயில் அழுத்தம் காண வேணுமாக இருந்தால் ஏயில் வரக்கூடிய அழுத்தம் இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, மற்றெல்லாம் சிக்கல் வராது. ஒவ்வொரு ஏற்றமும் மையத்தில் உள்ளதாக கருதி அழுத்தம் காண வேண்டும். ஸோ ப்ளஸ் கியூ மையத்தில் இருந்திருந்தால் தூரம் எக்ஸ்ன்னு எடுத்தனா இருந்தால் இந்த ப்ளஸ் கியூவால் ஏ என்ற புள்ளியில் வர அழுத்தம் என்னவா இருக்கும்? ப்ளஸ் கியூ ஓவர் 4πε0 எக்ஸ். இதை தவிர வி இன் என்ற அழுத்தம் அவடத்தை இருக்கும் உங்களுக்கு, அதோட வி அவுட் அழுத்தம் மொத்தமாக எல்லாம் சேர்ந்து இங்கே தாக்கும். மின்புலச்சரிவு கொஞ்சம் வித்தியாசம், அது தனியாக பார்ப்போம். இது மட்டும்தான் குழப்பம். ஏயில் உள்ள அழுத்தம், இந்த கியூவால் எக்ஸ் தூரம் என்ன அழுத்தம், வி இன்னால் என்ன அழுத்தம், வி அவுட்டால் என்ன அழுத்தம். சுருக்கணமாக இருந்தால் 4πε0 எக்ஸ், வி இன் மைனஸ் கியூ 4πε0 ஆர், வி அவுட் பிளஸ் கியூ 4πε0 கேபிட்டல் ஆர். ஸோ ஏயில் உள்ள அழுத்தம் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரியா பிள்ளைகள்? ட்ரை பண்ணி முடிச்சாக்கள் விளங்கினாக்கள் 2001 எஸ்ஏயை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட், விபியில் அழுத்தம் பார்ப்போம். சேம் ஐடியா. விபியில் அழுத்தம் என்ன மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த பிளஸ் கியூவால் பியில் உள்ள அழுத்தம். ஸோ என்ன வரைக்கும்? பிளஸ் கியூ ஓவர் 4πε0 ஆர் பிளஸ் வி இன் பிளஸ் வி அவுட். V in plus Q over 4πε0 R minus Q over 4πε0 R plus Q over 4πε0 R. So simple நான் மில்லா போகுது. VB ல அழுத்தம் என்ன? Q over 4πε0 R. இப்போ உங்களுக்கு விளங்கின முறை ஐடியா. இதுக்கு பிறகு மின்புலம் வரப்போகுது, அழுத்தம் வரப்போகுது. இதுக்குள்ளே வராது. இந்த ப்ளஸ் கியூவால் இதுவரைக்கும் தான் அழுத்தம் வரும், ரெண்டும் ஈக்குவல். எப்படி பார்த்தாலும் பியிலிருந்து டி வரைக்கும் அழுத்தம் சமம்.
VB ஈக்குவல் VC ஈக்குவல் VD. இது மூன்றுக்கும் ஒரே அழுத்தம் தான் காணப்பட போகுது. ஏன்னா இந்த ப்ளஸ் கியூ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆர், இதுவும் மைனஸ் ஆர். ஸோ இது ப்ளஸ் ஆர் ப்ளஸ் கியூ ஓவர் ஆர் மைனஸ் கியூ ஓவர் ரெண்டுமே ஈக்குவல் ஆகி இதுக்கு பிறகு வர அழுத்தம் V அவுட் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ டிலேயுமே தான் VE எடுத்தீங்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிக்கல் வேறு அதிகம் வரும். ஏன்னா V இன் V அவுட் ரெண்டுமே இந்த ரெண்டு ப்ளஸும் இது பிறகு வரப்போகல, உள்ளுக்கு எல்லாம் 0 ஆகிடுவாங்க. மிச்சமாக உள்ளது யார்? Q ஓவர் 4 பை எப்சிலன் நோட் ஈக்கான தூரம் வையன் எடுத்தேன்னா 2y. ஸோ உங்களுக்கு மிச்சதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, இந்த A மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலான கேள்வியாக மாறலாம். இது விலங்கினாக்கள் செய்து பாருங்கள். இது ஒரு கிராஃப் எப்படி வருமாண்டா பிள்ளை, இதுக்குரிய கிராஃப் வந்து எழுதுறேன்னா உங்களுக்கு ஸ்மால் r வரைக்கும் அழுத்தம் சீராக குறையும், ஆர்ல இருந்து D வரைக்கும் மாறாது, திரும்ப குறைங்க. இது வோல்டேஜுக்குரியது. மின்புலம் கிராஃப் நீங்கள் தனியாக பார்ப்போம் இருக்க, நம்ம மின்புலத்துக்கான கிராஃப் இங்கே குறையும், அடுத்தது 0 ஆகும், திரும்ப திரும்ப குறையும். மின்புல கிராஃபை தனியாக இருக்க பார்ப்போம். இது 2021 வந்த MCQ கேள்வியில் வந்த கேள்வி. இது 2001 எஸ்ஏக்குரிய கேள்வி. கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. செய்து முடிக்கிறார்கள். இதுக்குரிய தியரி பார்ட் 2001 எஸ்ஏ இருக்குது, அது செய்து பாருங்கள். ரைட், ஓகே. அது வரைக்கும் வேறு டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு திரும்ப அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே ஃபிசிக்ஸ் வித் ரிசர்ச்.